சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா L1 விண்கலம் வெற்றிகரமாக லக்ராஞ்சியன் புள்ளியில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி PSLV C-57 ராக்கெட் மூலமாக ஆதித்யா L1 விண்கலத்தை விண்ணில் ஏவியது. புவி சுற்றுவட்ட பாதையை முடித்துக்கொண்டு லக்ராஞ்சியன் புள்ளியை நோக்கி பயணித்து வந்தது. இந்நிலையில் 125 நாட்கள் 15 லட்சம் கிலோமீட்டர் பயணித்து மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட இயக்கத்தை கொண்டு ஹாலோ ஆர்பிட் எனப்படும் ஒளிவட்ட பாதைக்குள் ஆதித்யா L1 விண்கலம் நுழைந்தது. அங்கு செங்குத்தான சுற்றுவட்ட பாதையில் சூரியனை நோக்கி விண்கலம் நிலைநிறுத்தப்பட்டது. இதன் மூலம் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனங்களை தொடர்ந்து இஸ்ரோவும் சாதனை படைத்துள்ளது. ஆதித்யா L1 விண்கலம் இலக்கை அடைந்திருப்பதற்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த வெற்றியின் மூலம் இந்தியா மற்றொரு மைல்கல்லை உருவாக்கியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். மிகவும் சவாலான மற்றும் சிக்கலான விண்வெளி பயணங்களை உணர்ந்து கொள்வதில் நமது விஞ்ஞானிகளின் இடைவிடாத அர்ப்பணிப்புக்கு இது சான்றாக விளங்குவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்த அசாதாரணமான சாதனையை நாட்டு மக்களுடன் இணைந்து தானும் பாராட்டுவதாக தெரிவித்துள்ள பிரதமர், மனிதகுலத்தின் நலனுக்காக அறிவியலின் புதிய எல்லைகளை தொடர்ந்து பின்தொடர்வோம் என கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.